நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ரொம்பவே பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. நம்ம ககன் எப்படிடா பூமியை காப்பாற்றுறது அப்படின்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது செரி வராங்க. செரி வந்து ககன் கிட்ட கேட்குறாங்க, ஆனால் எனக்கு நல்லாவே தெரியும், ஆளுக்கு உங்களை திட்டினாலும் நீங்கள் பூமி மேலே எந்த அளவுக்கு காதல் வச்சுருக்கீங்கன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். இதுக்கு பின்னாடி கண்டிப்பாக அந்த சூர்யா அபூர்வா 2 பேரும் தான் இருப்பாங்க. அந்த அபூர்வா உங்கள் வீட்டுக்கு வரதுக்கு ஒத்துக்கும் போதே எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. கண்டிப்பாக அபூர்வா உங்கள் வீட்டுக்கு வரானா ஏதோ ஒரு சதி திட்டத்தோட தான் வரா அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். கண்டிப்பாக இந்த அபூர்வா சொன்னால் அந்த சூர்யா பூமியை விட்டுருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட ககன் சொல்கிறாங்க, நான் சூர்யா வீட்டுக்கு போயிட்டு எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், மிரட்டியும் பார்த்தேன், ஆனால் அவன் எதையுமே காது கொடுத்து கேட்குற மாதிரியே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட செரி சொல்கிறாங்க, அது எப்படின்னு அவன் கேட்பான், அதான் ஸ்ட்ராங்காக எவிடன்ஸ் வச்சுருக்கான்ல. அது மட்டும் இல்லாமல் பூமி இப்போ அவனோட கஸ்டடியில் இருக்கான். அதனால நம்ம இப்போ சூர்யாவை எதுவுமே பேசக்கூடாது, நம்ம டார்கெட் பண்ணுறது அந்த அபூர்வாவை தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செரி ககன் 2 பேருமே சூப்பரான ஒரு பிளான் போடுறாங்க. இந்த சைடு நம்ம பூமியை வந்து சூர்யா ரொம்பவே பிரைன் வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒழுங்கா நான் சொல்கிற மாதிரி நீ பண்ணனா கண்டிப்பாக ககன் வந்து மாட்டிப்பான், நீ தப்பிச்சிருவ, ககனை காப்பாற்ற போயிட்டு நீ காண ஃபுல்லாக ஜெயில் தண்டனையை அனுபவிக்காத அப்படிங்கிற மாதிரி சூர்யா சொல்ல, இதை கேட்ட பூமி சொல்கிறாங்க, நான் எக்காரணத்து கொண்டும் ககனை மாட்டி விடவே மாட்டேன், தண்டனை எனக்கு கிடைச்சா கிடைச்சிட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி பூமி வந்து சூர்யா கிட்ட சொல்ல, இதை கேட்ட சூர்யாவுக்கு செம்ம கோவம் வருது. அபூர்வாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, அபூர்வா மேடம், நானும் எவ்வளவோ பூமி கிட்ட சொல்லி பார்த்துட்டேன், அவன் கடைசி வரைக்கும் நான் ககன் மேலே எந்த ஒரு பழியும் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப வம்பு பண்ணிக்கிட்டு இருக்கா, இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டால் அபூர்வா சொல்கிறாங்க, இங்கே பார் சூர்யா, ஒரு கட்டத்துக்கு மேலே அவகிட்ட நீ எதுவும் பேசாத, பூமியோட கதையை முடிச்சிரு, பூமி செத்தா என்ன ககன் செத்தா என்ன, இந்த 2 ஏதாவது ஒன்று போய் தொலைஞ்சிச்சுன்னா கூட நம்மளுக்கு நிம்மதி தான் அப்படிங்கிற மாதிரி அப்புறம் வந்து சூர்யா கிட்ட சொல்கிறாங்க. இந்த சைடு நம்ம ககன் செரி 2 பேருமே ஒரு பிளான் பண்ணுறாங்க. அபூர்வாவை ஒரு வழிக்கு கொண்டு வரணும்னா கண்டிப்பாக அவளை பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு சீனை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு செரி வந்து சூப்பரான ஒரு பிளான் போட்டிருக்காங்க. இந்த சைடு நம்ம செரி வந்து நட்சத்திரா கிட்ட டீ போட்டு கேட்குறாங்க. அப்போது நட்சத்திரா சொல்கிறாங்க, இங்கே பாரு செரி, எனக்கெல்லாம் டீ போட தெரியாது, நீ வேணா எனக்கு டீயை போட்டு எடுத்துட்டு வா அப்படிங்கிற மாதிரி பேச, இதை கேட்ட செரி சொல்கிறாங்க, என்ன நட்சத்திரா, ஒரு டீ கூட எனக்காக போட்டு தர மாட்டியா அப்படிங்கிற மாதிரி 2 பேருக்குள்ளேயும் வாக்குவாதம் போய்கிட்டு இருக்கு. உடனே நம்ம நட்சத்திரா வந்து அப்படியே அழுகிற மாதிரி ஆயிடுறாங்க. இந்த தூரத்துலேருந்து பார்த்தா அபூர்வா செரி நட்சத்திராவை அடிக்கிறாளோ அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் போயிட்டு செரியை பயங்கரமாக திட்டுறாங்க, என்ன தைரியம் இருந்தால் என் பொண்ணை அடிப்படா, என் பொண்ணை அடிக்கிறதுக்கு உனக்கு என்னடா உரிமை இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம செரியை பயங்கரமாக அபூர்வா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல மீரா சந்திரா எல்லாருமே ஓடி வராங்க. அபூர்வா கிட்ட கேட்குறாங்க, என்னாச்சு அபூர்வா, எதுக்காக இவ்வளோ கோவப்படுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்போ அபூர்வா சொல்கிறாங்க, அவன் என்ன பண்ணிட்டு இருந்தா தெரியுமா, என் பொண்ணையே என் கண்ணு முன்னாடி அடிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சந்திரா வந்து சொல்கிறாங்க, என்ன அபூர்வா, கண்டதை பார்த்துட்டு நீ தேவையில்லாமல் ஒளரி இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட அபூர்வா சொல்றாங்க, உங்களுக்கு என்ன தெரியும், அடி வாங்கிட்டு நிக்கிறது நம்ம பொண்ணு அப்படிங்கிற மாதிரி பேச, இதை கேட்ட சந்திரா வந்து நட்சத்திரா கிட்ட கேட்குறாங்க, என்னம்மா நட்சத்திரா, எதுக்காக நீ இப்போ கண் கலங்கி போய் நிற்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு நம்ம நட்சத்திரா சொல்றாங்க, சரி என்னையா அடிக்கலாம் இல்லை டாடி, அம்மா வந்து ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க, சரி என்கிட்ட நல்ல விதமாக தான் நடந்துக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சந்திராவுக்கு சம்மக்கமாக வருது. அபூர்வாவை அந்த இடத்துல அடிக்கிறாங்க. அப்போ சந்திரா சொல்றாங்க, இங்கே பார் அபூர்வா, தேவையில்லாமல் சரி நட்சத்திராவோட வாழ்க்கையில் நீ தலையிடக்கூடாது, அவங்க 2 பேருமே சந்தோஷமாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, அதை புரிஞ்சுக்காம நீ எதுக்காக இப்படி தேவையில்லாமல் செரி மேலே எப்போ பாரு பழிய போட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா அபூர்வாவை பயங்கரமாக திட்டிட்டு போகிறாங்க. இதுக்கு மேலே நீ ஏதாவது செரிய மரியாதை குறைவாக பேசினா அவ்வளவு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போக, இதை கேட்ட மருதாடி பயங்கரமாக சிரிக்கிறாங்க, என்ன அபூர்வா, உன் பொண்ணுக்கு வக்காலத்து வாங்க போய் கடைசியில் நீ மாட்டிக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபூர்வாவை இலக்காரமாக பார்த்து சிரிக்கிறாங்க. அப்போ அபூர்வா சொல்கிறாங்க, நீ எல்லாம் என்னை பார்த்து சிரிக்கிற மாதிரி ஆயிடுச்சு பற்றியா, நான் சும்மா விட மாட்டேன், அந்த செரி ஏதோ ஒரு விஷயத்தை மனசில் வச்சு தான் என்னை இந்த மாதிரி அவர்கிட்ட திட்டு வாங்க வச்சிருக்காங்க, கண்டிப்பாக அவனை பழிக்கு பழி வாங்காமல் விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செரி தனியாக இருக்கும்போது அப்புறம் வந்து பயங்கரமாக திட்டுறாங்க செரியை, உனக்கு என்ன தைரியம் இருந்தா என்னோட புருஷனையே எனக்கு எதிராக பேச விட்டுருப்ப அப்படிங்கிற மாதிரி செரி கிட்ட வம்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே கை கலப்பாகுது. அப்போ நம்ம செரியை நம்ம அபூர்வா தள்ளி விட்டுடுறாங்க. இந்த சைடு நம்ம ககன் வந்து வெளியில இருந்து எல்லா விஷயத்தையுமே வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போதான் நம்ம செரி வந்து ககனை பார்க்குறாங்க. அப்போ நம்ம செரி அங்கே இருக்கிற கத்தியில் அப்படியே வயிற்றுல குத்திக்கிட்டு கீழே விழுகிறாங்க. அப்போது நம்ம மருதாணி வந்து செரியை கூப்பிடுறாங்க, என்னாச்சு செரி அப்படின்னு சொல்லிட்டு செரியை இப்படி இழுக்கிறாங்க. பார்த்தா செரி வயிற்றுல கத்தி குத்தி ஒரே பிளட்டாக இருக்குது. இதை பார்த்ததுமே மருதாணி அலற அடிச்சுட்டு போயிட்டு அபூர்வாவை கூப்பிடுறாங்க, அபூர்வா நீ பண்ண காரியம் என்ன ஆயிருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வாவை கூட்டிகிட்டு வந்து காமிக்க, அப்போ தான் தெரியுது நம்ம செரி வந்து அப்படியே மயங்கி கிடக்குறாங்க. இதை பார்த்ததுமே நட்சத்திரா பயங்கரமாக அழுக ஆரம்பிக்கிறாங்க, என்ன மம்மி சின்ன விஷயத்துக்கு போய் நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி கேட்க, இதை கேட்டால் அபூர்வா சொல்கிறாங்க, இங்கே பாரு நட்சத்திரா, இது எல்லாமே ஒரு ஆக்சிடென்ட்,
ஆக்சிடென்ட், நானா அவன் என்ன கத்தி வச்சு குத்துனேனா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இதை கேட்ட நட்சத்திரா சொல்கிறாங்க, சரி நீ எவ்வளோ விஷயத்துலேருந்து காப்பாற்றிருக்கான் தெரியுமா, அநியாயமாக இப்படி அவனை கொண்டுட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட அபூர்வா சொல்கிறாங்க, விட நட்சத்திரா இதுக்கெல்லாம் போயிட்டு நீ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காத, உனக்கு செரியை விட நல்ல மாப்பிள்ளையா பார்த்து நான் கட்டி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நட்சத்திரா கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. இந்த சைடை மருதாணி வந்து அபூர்வா கிட்ட சொல்கிறாங்க, அபூர்வா இப்போ நம்ம செரியை இப்படி பண்ணிட்டோம் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக வீட்டில் இருக்கிறவங்களாம் நம்மள சும்மா விட மாட்டாங்க, இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி மருதாணி ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்க. இந்த சைடு நம்ம மீரா செரியை தேடி வராங்க. அப்போ அபூர்வா சொல்கிறாங்க, மீரா வேற வரா, நம்ம எப்படியாவது இவனை பாயில் சுருட்டி வேற எங்கேயாவது வச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு செரியை பாயில் சுருட்டி வச்சிடுறாங்க. அப்போ மீரா வந்து அபூர்வா கிட்ட கேட்குறாங்க, அண்ணி செரியோட குரல் கேட்ட மாதிரி இருந்துச்சு, செரியை பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, இல்லை மீரா இப்போ தான் பேசிட்டா வாங்க போனோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சிடுறாங்க. அப்போ மருதாணி வந்து அபூர்வா கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு அபூர்வா, நீ ஒரு தடவையும் பூமியை பழி வாங்கணும்னு நினைக்கும் போதெல்லாம் கடைசியில் அது உனக்கே தான் வினையாக வந்து முடியுது, நீ எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, உன் கூட சேர்ந்து இப்போ நானும் நட்சத்திரமும் நல்லா மாட்டிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம மருதாணி ரொம்ப பயப்பட. அப்போ தான் அபூர்வா சொல்கிறாங்க, இங்கே பாரு சித்தி, நீ நினைக்கிற மாதிரிலாம் நடக்காது, நம்ம எப்படியாவது செரியோட பாடியை யாருக்கும் தெரியாமல் எங்கேயாவது போய் மறைச்சு வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட நட்சத்திரா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க மம்மி, ரொம்ப நேரத்துக்கு இந்த பாடியை இங்கே வைக்க முடியாது, அதனால நம்ம எங்கேயாவது போய் புதைச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி நட்சத்திரா பேசிக்கிட்டு இருக்க. இதை எல்லாத்தையுமே நம்ம ககன் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து ஒரு ட்ராமா, நம்ம செரி வந்து எப்படியாவது அபூர்வாவை பிளாக்மெயில் பண்ணி பூமியை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ககன் செரி ரெண்டு பேருமே இப்படி ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த விஷயம் நம்ம அபூர்வாவுக்கு தெரியாது. இந்த சைடு நம்ம மருதாணி அபூர்வா நட்சத்திரா மூணு பேருமே செரியோட பாடியை எங்கேயாவது தூக்கிட்டு போவோம் அப்படின்ட்டு போகும்போது மீரா வந்துடுறாங்க. மீராவுக்கு பயந்து மாடியிலேருந்து அப்படியே சுருட்டி கீழே தள்ளி விட்டுடுறாங்க. பாயோடு சேர்ந்து செரி அப்படியே கீழே விழுந்துடுறாரு. இந்த சைடு அபூர்வா வீட்டில் வேலை பார்க்குற வேலைக்காரவங்க யாரோ ஒருத்தவங்க ஏதோ ஒன்று மாடியிலேருந்து விழுந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு பார்க்குறாங்க. அங்கே பார்த்தா எதுவுமே இல்லை. பயத்தில் அவங்களாம் அலறடிச்சிட்டு ஓடிடுறாங்க. இந்த சைடு நம்ம ககன் எல்லா விஷயத்தையுமே ஒன்று ஒன்றா வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் மீரா வந்து செரி எங்கே போனா அப்படின்னு சொல்லிட்டு செரியை தேடிக்கிட்டு இருக்கும்போது கிருஷ்ணா வராங்க. கிருஷ்ணா கிட்ட சொல்கிறாங்க, ஆமாம் நீங்கள் செரியை பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க உடனே கிருஷ்ணா சொல்கிறாங்க, இல்லை அவன் பூமியை காப்பாற்றுறதுக்கு ஏதாவது ஒரு வேலை பண்ண போயிருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட மீராவுக்கு கோவம் வருது. அந்த பூமி தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் மாட்டிப்பா, இவன் போயிட்டு காப்பாற்ற போறானா அப்படிங்கிற மாதிரி சொல்லி செம்ம டென்ஷன் ஆகிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம பூமியை தான் காட்டுறாங்க. பூமி எப்படியாவதுக்காக நம்மளை காப்பாற்றிட மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல உட்காந்து கனவு காண்டுட்டு இருக்காங்க. பூமி கனவு கண்டு ரொம்பவே அழுத்து போயிட்டாங்க. நம்மளை வந்து காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏக்கத்தோடையே நம்ம பூமியை அந்த இடத்துல உட்காந்து பழைய நினைவுகள்லாம் எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ககன் சின்ன வயசுல பூமியை காப்பாற்றினது, அப்புறம் பூமியை வீட்டை விட்டு துரத்துனது, எல்லா விஷயத்தையுமே நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம பூமியும் ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிடுறாங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் ககன் தானா, அவர் நம்மளை பழி வாங்குறதுக்காக இப்படி ஒரு வேலையாக பார்த்துருப்பாரு அப்படிங்கிற மாதிரி பூமி ஒரு பக்கம் நினச்சிக்கிட்டு இருக்க. இன்னொரு சைடு சூர்யா பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது நம்ம பூமிக்கு சூர்யா மேலே தான் சந்தேகம் வருது. கண்டிப்பாக ககன் மேலே இருக்கிற பகனால தான் இப்படியெல்லாம் இந்த சூர்யா பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தோணுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமி ரெண்டு விதமாகவும் யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம பூமி எப்படியாவது இங்கேருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது சூர்யா வராங்க. சூர்யா பூமி கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு பூமி, நீ என்ன நினச்சாலும் சரி, நீ இங்கேருந்து அவ்வளோ சீக்கிரம் தப்பிச்சிட முடியாது, அதுக்காகவா நான் அவங்கள கஷ்டப்பட்டு நீ இங்கே தூக்கிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சூர்யா பூமி கிட்ட சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம பூமி ஒரே அழுகையாக அழுகிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ககன் செரி ரெண்டு பேருமே எப்படியாவது அபூர்வாவை பிளாக்மெயில் பண்ணி பூமியை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு போராடிட்டு இருக்காங்க. இந்த போராட்டத்தில் எப்படி நம்ம ககன் வந்து பூமியை காப்பாற்றுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ரிவ்யூவில் பார்க்கலாம். ஓகே வியூவர்ஸ், என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.